ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். சீமான் அவர்கள் திருப்பூரில் பிரச்சாரம் நடத்தும்போது அவரை கட்சி சேர்ந்த சில விஷயங்களை பேசுவார், இல்லை ஆளும் கட்சி சேர்ந்த சில விமர்சனங்களை வைப்பாருன்னு பார்த்தா பயந்துட்டு மறுபடியும் தாவேகா பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு திரு சீமான் அவர்கள். அது என்ன ஸ்பீச் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீச்சை கேட்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை பாருங்களேன். நான் தலைவன் தான், நான் நாட்டை மக்களை பாதுகாக்கணும். தலைவனை எனக்கு பயமா இருக்கு பாதுகாப்பு. உன்னை ஏன் வர சொன்ன? உன்னை யாரா பார்த்துருப்பீங்க, நோட் பண்ணியிருப்பீங்களா? என்ன நோட் பண்ணீங்க? விஜய் பற்றி பேசுறார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிருக்குமா. இந்த 10 நாள்லேயே அண்ணனோட தொண்டை க்ளோஸ், முடிஞ்சு, அவ்வளோதான். எனக்கு பாதுகாப்பு கொடு, எனக்கு பாதுகாப்பு கொடு. தொண்டை கட்டிக்கிச்சா? எங்க கொஞ்சம் பாடி காட்டு. என்ன இது கார்பரேஷன் குழாயில காத்து வந்த மாதிரி வருது? அங்கேயும் கத்தி கத்தி பார்த்தோன்னா பேசி அண்ணனுக்கு தொண்டையே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை, என்ன பேசுகிறாருன்றதே தெரில. குரல் வழியே அந்து போயிரும் போல் இருக்குது. அந்த லெவலில் கத்தி கத்தி பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு பயம் மதிக்கலை, ஒருத்தனும் பக்கத்தில் வந்து பார்க்கல. அந்த லெவலில் போயிட்டுருக்கு அண்ணனோட பிரச்சாரம். ஃபஸ்ட்டு அண்ணன் பார்த்தோன்னா மருத்துவரை அணுகி தொண்டையை சரி பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா விக்ஸ் வாங்கி போட்டுட்டு அப்பப்போ பார்த்தோன்னா சில ஸ்பீச் கொடுங்கண்ணே. விஜய் பற்றி பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், பேசி பேசி பாவம் உங்கள் தொண்டை தண்ணி தான் வற்றி போயிடுது, தொண்டை பார்த்தோன்னா கட்டிக்குது. அதுக்கு நீங்கள் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விஜய் பற்றி பேசலாம். சரி, என்னதான் கத்தி கத்தி பேசினாலும் முன்னாடி ஒரு 30 பேர், ஒரு 50 பேர், கடைசிக்கு ஒரு 100 பேர் நிற்கிறாங்களே தவிர பெரிய அளவில் யாரையுமே காணோம். ஒருத்தர் வரமாட்டாங்க. அந்தளவுக்கு கத்தி கத்தி அண்ணனுக்கு தொண்டையே முடிஞ்சு, அவ்வளோதான். ஆனால் இங்கே விஜய் அவர்கள் பேசுகிறதே இல்லையே, க்ரௌடு கட்டி ஏறிட்டே இருக்கே. நேற்று நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் வாகனத்தில் வரும்போது டிரைவர் வாகனத்தெல்லாம் ஓட்டிகிட்டு வரல, அங்கே வந்து தொண்டர்கள் தான் அந்த வாகனத்தை அப்படியே அழகாக தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை வச்சு. தளபதி விஜய் அவர்கள் ஃபேன்ஸை பார்த்து கை கட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த லெவலில் அவர் பேசவே தேவையில்லை, அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது, பேச வேண்டிய தேவையும் கிடையாது. அவர் பாட்டுக்கு வர்றாரு, கூட்டம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, ஆயிரக்கணக்கில் மக்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு, அவ்வளோதான். 50 மினிட்ஸ் பேசுகிறாரு. கடைசியில் தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக வைரல் ஆகுது. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் அதை எடுத்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. பிரேக்கிங் நியூஸ் ஆகிடுது, லைவில் போகுது, எல்லாமே பர்ஃபெக்டாக. விஜய் அவர்கள் பிரச்சாரம் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா மக்கள் பார்க்கணும். நம்ம பிரச்சாரம் பண்ணுறோமா, நம்ம கட்சியை நம்மளை மக்கள் உற்று நோக்கணும், அதுதான் எல்லா தலைவரும் எதிர்பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் விஜய் அவர் நான் பிரச்சாரம் பண்ண வரேன்னு சொன்னாலே போதும், அப்போ இருந்தே விஜயாவில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்குள்ளே போக வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி மக்களோட ஆதரவுன்றது இருந்துகிட்டே இருக்குல்ல. இந்த பக்கம் என்னதான் தொண்டை தண்ணி வத்த கற்றுனாலும் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லையா, யாருமே வரலையே. அந்த விரக்தியில் அண்ணா பேசதான் செய்வார் இந்த மாதிரியான விஷயங்களை. என்னத்தை பேசிட்டாரு பெருசா? சிம்பிளாக பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? பாதுகாப்பு விஜய் கேட்டிருக்காரு. அதாவது தன்னை பாதுகாக்கிறக்கே ஒருத்தர் பாதுகாப்பு கேட்குறான்டா, அவள் இப்படி மக்களை பாதுகாப்பா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இது தற்கொலைக்கு புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு தாண்டா பாதுகாப்பே கேட்டிருக்கிறது அப்படின்னு. தன்னை பார்க்க வர்ற மக்களுக்கு தான் பாதுகாப்பு கேட்குறது. எங்கள் பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் தலைவரை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் எத்தனை நாளாக. பாதுகாப்புன்றது விஜய் கிடையாதுரா, அங்கே வர்ற மக்களுக்கு. இந்த தற்கொலைக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? பிரிவு பாதுகாப்பெல்லாம் விஜய் கொடுத்துட்டாங்க, அதுக்குண்டான சரியான ப்ரொடெக்ஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தானே தாவாக கேட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது விஜய் அவர்களை சுற்றி தான் அந்த பாதுகாப்பு படை வந்துட்டுருக்கும். எதுக்காக அப்படின்னா மக்களுக்கு வந்து கிட்ட வரக்கூடாது, அதுதான் ரூல்ஸு. மக்கள் கிட்ட வந்தாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்தால் என்ன பண்ணுவான், இன்னொருத்தனும் பின்னாடி வருவா, இன்னொருத்தனும் வருவா, அப்படியே வர வர ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே விஜய்க்கு பிரச்சனை இல்லை, அவர் மேலே தான் நின்றுருப்பார். அப்படி எல்லாருமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து விழுந்து ஏதோ நானா யார் பொறுப்பு? விஜய் அவர்களுக்கு பக்கத்தில் யாருமே வரக்கூடாது, வந்தீங்கன்னா பிரச்சனை அப்படின்றக்காக தான் அந்த பாதுகாப்படையை நம்ம கேட்குறது. இதைத்தான் பண்ணுறாங்க. சரி, இது எல்லாத்தையும் தாண்டி தலைவனுக்கே பிரச்சனையானா இருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு பின்னாடி பார்த்தோம்னா எத்தனையோ பேர் வந்து கடுமையான விமர்சனங்களை, ஆபாச பேச்சுக்களை பேசிகிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு மக்கள் சக்தின்றது அதிகமாக இருக்கிற காரணத்தினால ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒன்று பண்ணால் என்ன பண்ணுறது? இது ஒன்று பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதாவது விஜய்க்கு பயமானு கேட்குறாரு. நேருக்கு நேராக விஜய் அவர்களை எதிர்த்தோ இல்லை அடிக்கிறக்கோ ஏதோ ஒன்று பண்ணுறக்கோ வந்தாங்க அப்படின்னா அவர் தடுத்து நிறுத்தலாம். மறைமுகமாக வர்றவன் எப்படி நீ தடுப்ப? எங்கிருந்து ஏதோ ஒன்று பண்ணுறவனை நீ எப்படி தடுப்ப? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு தான் பாதுகாப்பு. சரி, சீமான் சொன்னபடியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எதுக்கு போலீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதானே. ஏன் நம்மளை நாமளே பாதுகாத்துக்க முடியாதா? அதுக்காக வச்சுருக்காங்க. அதை தான் எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா தலைவர்களுமே கூட வச்சுருக்காங்க. உள்துறை அமைச்சகமே விஜய்களுக்கு பிரிவு பாதுகாப்பு கொடுக்க அப்படின்னா அதுக்கு ஒருத்தான நபர் விஜய் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாப்பா, அவர் பின்னாடி நிறைய பேர் கூட்டம் வர்றாங்க, நிறைய மக்கள் செல்வாக்குன்றது அவருக்கு இருக்குது, அவர் பல கட்சிகளை எதிர்த்து பேசுகிறாரு, அவங்க மூலமாக வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு கேட்டோடனே கொடுத்துட்டாங்க. இதே சீமான் போய் கேட்டால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு மனு வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுவை சரிங்க அப்படின்னு வாங்கிக்குவாங்க. அதை கொடுத்துட்டு சீமான் வெளியே போன உடனே இந்த பக்கம் வடை பஜ்ஜி எதுன்னு சாப்பிட்ருப்பாங்களா, அதை எடுத்து அந்த மனுவில் வச்சு கசக்கி சாப்பிட்டுட்டு அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. அவர் தான் இவருக்கு மரியாதை.
இவெல்லாம் ஒரு ஆள்னு இவருக்கெல்லாம் வந்து வைப்பிரி பாதுகாப்பு என்னத்தை பண்ணிட்டாரு இவர் பின்னாடி யார் இருக்கிறாங்க? 15 வருஷமாக அரசியல் இருக்காருன்னு தான் பேர், ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல, எங்கேயுமே ஓட்டு முழுக்கல, பெரிய மக்கள் செல்வாக்கும் கிடையாது. இவருக்கெல்லாம் எதுக்கு வைப்பிரி பாதுகாப்பு? 4 செக்யூரிட்டி வேஸ்ட் பண்ணுறதா மிச்சம், இவருக்கெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதுதான் இவரோட கெப்பாசிட்டி. கேட்டால் கிடைக்காது, ஆனால் விஜய்க்கு கிடைக்கும். கேட்ட உடனே கொடுத்துட்டாங்க. அதுதான் பார்த்தோம்னா அவருக்கு உண்டான கிரேஸு. இவருக்கும் இவ்வளோதான். சரி, ஒன்றுமே இல்லாத நபர், எந்த ஒரு சீட்டுமே ஜெயிக்காத நபர், 15 வருஷமாக அரசியலில் கத்தியே சுற்றிட்டு இருக்கிற நபர், இவருக்கே 10 பாடிகார்டு இவர் வச்சுருக்காரு பின்னாடி. நீ தான் மானத்தமிழன் அப்படிங்கிற, நான் வந்து வீரத்தில் முப்பாட்டன் அப்படிங்கிற, அப்புறம் எதுக்கு உனக்கு பின்னாடி 10 பேர் பாதுகாப்பு? நீ பாட்டுக்கு தனியாக நடந்து போக வேண்டியதானே? 10 பேர் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்குறாங்க, உனக்கு எதுக்கு ஃபஸ்ட்டு பாடிகார்டு? நீ இறங்கி போகும்போதெல்லாம் 4 பேர் சுற்றியே நின்றுருக்குறாங்க பாடிகார்ட்ஸ், உனக்கு எதுக்கு பாதுகாப்பு? நீ பாதுகாப்பு இல்லாமல் போக வேண்டியதானே? எதுவுமே இல்லாமல் மக்கள் மத்தியில் இவர் யாருன்னே தெரியாமல் மாயாண்டி குடும்பத்தில் நடிச்சிருக்காருன்றத தவிர வேறு எதுவும் தெரியாது மக்களுக்கு பெரிய அளவில். அப்படிப்பட்ட இந்த தற்கூரியே 4-5 பாடிகார்டோட போவாராமா. இவருக்கு உண்டான கிரேஸ் என்ன, விஜயோட கட்சியோட ரேஞ்ச் என்ன, அவர் யாரை எழுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் பார்த்து எத்தனை அரசியல் கட்சிகள் பயந்துட்டு பார்த்தோன்னா அவர் மேலே சில விஷயங்கள் ஏவிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஏன்னு கேட்குறான். அப்படின்னா இவன் பாதுகாப்புன்னு வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறான்னு அது எதுக்கு? வெட்டி பந்தாவா? அவருக்கு கவர்மெண்ட்டே ப்ராப்பராக கொடுத்துருக்கு, உனக்கு கொடுக்க மாட்டாங்க, நீயே 4 பேர் செட் பண்ணி வச்சுருக்கு. அதுதான் பயம். எனக்கு கவர்மெண்ட் கொடுக்கலன்னு என்ன, நான் வந்து மானத்தமிழன், நான் வந்து புலி வேட்டைக்கு போகிறேன்னு பேசுவானுங்க. புலி வேட்டைக்கு தான் பல வருஷமாக போகுது, ஆனால் எதையுமே வேட்டையாடுறதே இல்லை. 15 வருஷமாக வேட்டைக்கு போகுது, ஆனால் ஒரு சீட்டு கூட இது வரைக்கும் வேட்டையாடினதே கிடையாது. போகுது, திரும்பி வந்துடுது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது பாவம். இதில் விஜய் பார்த்துன்னா குறுக்க வந்துடாத, அணில் வந்தாலும் அடிதா அப்படின்னு. முதல்ல ஒரு எருமை வேட்டையாடுங்களா, அதுக்கப்புறமா அணிலை வேட்டையாடலாம். அணிலில் உங்கள் ரேஞ்சுக்கு ரொம்ப பெருசு. புலி வேட்டைக்கு போகுதுன்றானுங்க, எதுக்கு போகுது? சோறுதிங்க தானே போகுது. அதுலேயும் பார்த்தோன்னா வேட்டையாடுறதே இல்லை, 15 வருஷமாக திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது, பசியோடவே இருக்குது பாவம். அப்போ அங்கங்கே திரளிருந்தீங்கன்னா திருட்டு தம்பிகள் பார்த்தோன்னா புலிக்கு புல்லை திங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதையும் வாங்கி தின்னுக்கிட்டு நாங்கள் புலி அப்படின்னு கம்பீரமாக கடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த குரூப். அவ்வளோதான், இந்த லெவலில் தான் இருக்குது இந்த நாம் டைமி கட்சியினுடைய நிலைமை. இவர் விஜய் அவர்களோட வைப்பிரி பாதுகாப்பை கிண்டல் பண்ணுறாராமா. நீ அங்கே போய் கேள, வைப்பிரி பாதுகாப்பு விஜய்க்கு எது கொடுத்தீங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிப்பாரு, கேட்பாங்கல்ல. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் நீ 10 பேரை கூட வச்சுருக்க, அவருக்கு இருக்கிற கிரேஸ் என்ன, நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அடிச்சு வரட்டிடுவாங்க. அந்த லெவலில் தான் இருக்குது இந்த சீமானோட பேச்சு. இதையெல்லாம் மக்கள் கேட்டால் சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களான்றதை பற்றியெல்லாம் இவர் யோசிக்கிறதே இல்லையா? என்ன ரேஞ்சில் பார்த்தோன்னா இதையெல்லாம் ஒரு மேடை ஏறி பேசிக்கிட்டு இருக்காருன்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறமா டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்றாரு விஜய். அதாவது 2000க்கா 2500க்கா போட்டின்னு சொல்லு அப்படின்றாரு. ஆனால் ஆமாம், நாங்களும் அதை தான் சொல்கிறோம், 2000 2500ன்றதான் மேட்ரு. 2000 திமுக ஜெயிக்க போதா, 2500 டிவிகே ஜெயிக்க போதா, அதுதான் மேட்ரு. நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் உங்களை மாதிரி உனக்கும் திரளதிக்கும் போட்டியாக இருக்கலாம், எவ்வளோ வாங்குவோம் அப்படிங்கிறதுல. உனக்கும் நோட்டாவுக்கும் தான் போட்டியாக இருக்கும், ஏன்னா நோட்டா அதிகமாக வாங்குதா இல்லை நம்ம அதிகமாக வாங்குறோம், இதுதான் உங்களோட போட்டி, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த போட்டியை பார்த்தோன்னா தாவே கூட எப்படா கம்பேர் பண்ணுறீங்க? அவர் விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையும் பேசுகிறதே, இவர் ஜெராக்ஸ் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு அங்கே இங்கே போய், விஜய்க்காக தனியாக பிரச்சாரம் பண்ணுறாரு போல். அவ்வளோதான். இங்கே டிஎம்கேவா டிவிகேன்றதா தேர்தலோட போட்டியே, அதை விஜயாவில் சொல்லிகிட்டே இருக்காரு. இவனுக்கு இன்னும் பார்த்தோன்னா விஜய் இவரை பற்றி சீன்றதே இல்லை, பேசுகிறதே இல்லை. இவர் புலின்றானுங்க, குறுக்கு அணில் வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றானுங்க. அணில் உங்கள் சைடே வரலையாடா, நீங்கள் தாண்டா வெறும் ரோட்டில் போகும்போதே பார்த்தோன்னா அணில் வந்துருமான்னு பார்த்துட்டு பயந்துட்டே போயிட்டுருக்கீங்க. வேட்டையிலே எதுவும் கிடைக்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. புலி புல்லை தின்னுக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷமாக, அதுதான் உண்மை. அந்த லெவலில் போயிட்டுருக்கு இந்த கட்சியோட நிலைமை. இதில் விஜய் ஊரில் வேற இவங்க வசனம் பேசி கலாய்க்கிறாங்களாமா. நாம தான் சொல்கிறோம்ல, பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசினா சில பேர் கைதட்ட தான் செய்வான். விஜய் ரசிகனாக இருந்தாலும் அண்ணன் சொல்கிறது ஜோக்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு போய் வாக்கு என்னமோ விசில் சின்னத்துக்கு தான் போடுவான். அதுதான் ரியாலிட்டி. திமுக காரன் தான் சிரிக்கிறான் இவர் பேசுகிறத பார்த்து. எனக்கு சீமனோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்குமே, ரொம்ப நல்லா பேசுவாருங்க, நீங்கள் நான் திமுக கட்சிங்க அப்படின்ட்டு போயிடுவான். பேசுகிறத ரசிக்கிறது வேற, கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் இவன் செயல்படுத்த முடியாதுன்றது அவங்களுக்கே தெரியும். அதனால் ஓட்டு எங்கே போடணுமோ அவனுக்கு தெரியும். அதுதான் இவங்க நிலைமை. அது தெரியாமல் இன்னும் பார்த்தோன்னா விஜயை கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. போய் ஆளும் கட்சியை கட்டுறான்னா கடிக்க மாட்டானுங்க, இன்னும் விஜய் பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் எங்கேயாவது உங்களை நினைக்கிறாரா? கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆகிப்போச்சு, தேர்தலை சந்திக்க போகிறாரு. இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை இந்த நாம் தமிழர் சீமான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரான்னு இல்லை. இது வரைக்கும் திருமாவளவன் பேச்சை கூட விஜய் சொல்லிட்டாரு. இந்த நாம் டம்மி கட்சி பேரை சொன்னதும் கிடையாது, சீமான் பேரையும் சொன்னதும் கிடையாது. அந்த லெவலில் தான் வச்சுருக்காரு விஜய் இவங்களை. இதில் யார் புலி? இவனுங்க ஆமை மெதுவாக தான் நகரும். 15 வருஷமாக மெதுவாக தான் நகரும். இன்னும் 20 வருஷமானாலும் அதே ஸ்பீடு தான். ஆமை வேகமெல்லாம் எடுக்காது, அதே ஸ்பீடில் தான். ஆனால் அணில் குடுகுடுன்னு ஓடிடும், சட்டசபைக்கு சீக்கிரமாக ஓடிடும். ஆமையெல்லாம் போகாது. அதுதானே உங்களோட ரேஞ்சு. தெரிஞ்சுக்கிட்டு கலாயிங்கடா. சரி, ஓகே. அடுத்தது நம்ம இனும்பன். நீ இன்னும் ஃபோட்டோவே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறான்ற மாதிரி இருக்குது. இந்த தாஸ் படத்தில் வடிவேலு கக்குஸ்குள்ளே ஒழிஞ்சிருப்பார்ல, நீ இங்கேயே தங்கிட்டியான்ற மாதிரி, நீ இன்னும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ரேஞ்சுக்கு போட்டிருக்காரு பாருங்களேன். அந்த ஸ்டில்லோட பாருங்களேன்,
இன்னும் ஃபோட்டோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஃபோட்டோக்கு எப்படி போஸ் கொடுக்குறான் பாருங்களேன். கையாண்டா அங்கே வச்சுருக்க, கையறா பைத்தியம், என்னடா போஸ் கொடுத்துட்ருக்குற. சரி ஓகே. வேதாரண்யம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான ஐயா OS மணியனின் வீட்டிலிருந்து 6 கிலோமீட்டர் 12 நிமிடத்தில் போகக்கூடிய தொலைவில் இருக்கும் ஆயமூர் கிராமத்தில் இருக்கும் ஒரு குடிசை வீடு. எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வந்தால் வீடுதோறும் குளிர்சாதன பெட்டி தருவதாக கூறுகிறார். இந்த குடிசைக்குள் அதனை வைக்க இடம் இருக்கிறதா அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. வெறும் 6 கிலோமீட்டர் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு பக்கத்தில் இந்த குடிசை இருக்காமா, அவர் ஒன்றும் பண்ணி தரலன்னு சொல்கிறாரு. கரெக்டு தான், தற்கொலையும் பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பண்ணி தர மாட்டாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. டிவிக்கேண்ட ஒரு கட்சி வந்திருக்கு, இவங்களும் அதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்க பண்ண மாட்டாங்கல்ல, அதான் தெரியும்ல. இப்போ இவன் வந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவர் வீடு இருக்குன்னு சொல்கிறா. ஆனால் இவன் என்னடானா 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் தான் நின்றுருக்கான். அந்த குடிசை வீட்டுக்கு 1 ஃபீட், ஒரே 1 மீட்டர் தான் டிஸ்டன்ஸில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. நீ ஏன்டா ஃபோட்டோ எடுக்கிற? ஒரு வீடாவது 6 கிலோமீட்டர் பக்கத்தில் தூரத்தில் இருக்கு, நீ பக்கத்தில் தான் இருக்கிற. இந்த குடிசையை பார்த்தா எப்படியும் பார்த்தோன்னா ஒரு 5000 ரூபாய் இருந்தால் போதும். போன வீடியோவை நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். போன டைமும் விதையாக தான் பண்ணியிருந்தான். அதுக்கு ஒரு வீடியோ எடுத்து நம்ம கிழிச்சோம். மறுபடியும் பார்த்தோன்னா அதே வேலையை தான் பண்ணுறேன். வேதாரண்யம் தொகுதியில் வீடு வீடாக போய் குடிசை வீடு எதுவோ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், ஓட்டு பிச்சை வாங்கிக்கலாம் அப்படின்னு ரேஞ்சுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வேதாரண்யம் தொகுதியில் இவன் வந்து வேட்பாளராக நிற்கிறான்ல, இந்த தொகுதியில் நிற்கிறதுக்காக கிட்டத்தட்ட எவ்வளோ திரட்டியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் 2,10,000 ரூபாய் திரட்டியிருக்காங்க. மொத்தமாக கட்சி சார்பாக எவ்வளோ திரட்டியிருக்காங்க அப்படின்னா 60,14,229 ரூபா திரட்டியிருக்காங்க. இலக்கு 2 கோடி. ஆமாம், 60 லட்ச ரூபா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து 2,10,000 ரூபா இந்த நாம் தமிழர் கட்சி அந்த இடுபவனம் கார்த்தி இவன் தொகுதியில் செலவு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கான். இதுலேருந்து ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணான், ஒரு 5,000 ரூபாய் எடுத்து அந்த குடிசையை மாற்றுறதுக்கு செலவு பண்ணால் ஒரு வேலையை முடிஞ்சு. அதை பண்ணுறானுங்களானா பண்ண மாட்டானுங்க. அது முன்னாடி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணி பாருங்கள், நம்ம எடப்பாடி கொடுக்குற அந்த குளிர்சாதன பெட்டி அந்த ரூம்குள்ளே வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னும் எல்லா இடங்களும் இதைத்தான் இவன் பண்ணுவான்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னும் பாருங்களேன், பல ஃபோட்டோஸ் எடுப்பான். அதாவது யாருமே தங்கலைனாலும் அது ஒரு பாலடைஞ்ச குடிசையாக இருந்தாலும் கூட அது முன்னாடி நின்றுக்கிட்டு இது வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு உண்டான ஏரியா கிடையாது, இந்த மாதிரி தான் ஆட்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியை ஆண்ட கட்சியில் தான் குறை சொல்லுவேனே தவிர இவனுங்க களத்தில் என்ன பண்ணி செஞ்சானுங்க, அது மூலமாக என்ன நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற திட்டத்தை செயல்படுத்தவே மாட்டானுங்க. திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அந்த சீமான் பார்த்தோன்னா வந்து வீடியோ காட்சிகளை வெளியிட்டு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தோன்னா அந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கடா. யாரோ செஞ்சது, யாரோ ஃபேக்ட்ரியில் நடக்கிறது, யாரோ ஏஐ ரெடி பண்ணி கொடுத்தது, அதை எடுத்து வீடியோ போட்டு ஷேர் பண்ணி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்களே தவிர இவனுக்கு இப்போ ஒரு 5,000 ரூபாய் செலவாகுமா, இந்த 5,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த வீட்டை பார்த்தோன்னா ரெடி பண்ணி கொடுத்து அதை ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி நீங்கள் பண்ணு, அது கூட பார்த்தோன்னா ஒரு 4 வாக்கை வாங்கி தருமே தவிர அது முன்னாடி நின்றுக்கிட்டு பாருங்கள் இப்படி தான் இருக்குது லட்சணத்தில் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுங்கன்னு ஒரு சொல்லி ஓட்டு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கா தற்குறி. இவனை மாதிரி பார்த்தோன்னா ஒரு பைத்தியக்காரனை எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த லெவலில் தான் இருக்குது இவனோட அந்த கலப்பணின்னு சொல்லுவானுங்களே, என்ன கலப்பணி செய்கிறானுங்களும் தெரியல. எந்த இடத்துலையுமே வந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனையை பேசுவானுங்களே தவிர அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோன்னு வேலை பண்ண மாட்டானுங்க. ஆனால் தாவேக்கா வந்து அந்த மாதிரியான இடங்களை பார்த்தாங்க அப்படின்னா அந்த குடிசை அகற்றிட்டு அங்கே ஒரு சிமெண்ட் வீடே கட்டி தருவாங்க. கூரையில் கிடையாது, சிமெண்ட் வீடு கட்டி தர்றாங்க. பல வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் தாவேக்கா. அதை நான் சொல்கிறேன், இவனுங்களாம் தாவேகா கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் காலில் வந்து விழணும். அதை வந்து விஜயோ இல்லை பெரிய நபர்களோ யாரும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த தாவேகா தொண்டர்களை அவங்க கை காசை போட்டு செலவு பண்ணி அந்த வீட்டை கட்டி கொடுக்குறாங்க. அதுதான் பார்த்தோன்னா தாவேகா தொண்டர்கள். சொல் இல்லாமல் செயல் அப்படின்னு தளபதி சொல்லுவார்ல, அதுதான் நாங்கள் செஞ்சுட்ருப்போம். இவனுங்க இன்னுமே களப்பணியில் நாங்கள் வந்தால் செய்வோம் தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று செஞ்சுட்டு காட்டுக்குனாங்கன்னா அதை காட்டவே மாட்டானுங்க. அதுதான் இவங்களோட அரசியல். அப்புறம் சீமான் சொல்கிறார் ஒரு மேடையில், என்ன சொல்கிறார் அப்படின்னா, தன்னையும் தன்னோட மக்களையும் நம்பாதவன் தான் 2 தொகுதியில் நிற்பா அப்படின்னு பேசுகிறாரு. என்னென்ன லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க? தன்னையும் நம்பாதவன் தன்னோட மக்களையும் நம்பாதவன் எந்த தொகுதியிலுமே நிற்கவே மாட்டான். அரசியல் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கவே மாட்டான். என்ன பேசுகிறான்றது தெரியல. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் யோசிங்க. அண்ணனோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா இந்த சைடே இருக்குது. தளபதியோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நான் எந்த தொகுதியில் நின்னாலும் நீ ஜெயிப்பண்டா, எத்தனை தொகுதியில் நின்னாலும் ஜெயிப்பண்டா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் இருக்கார். ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் வச்சாலும் நான் ஜெயிக்க முடியும், அந்தளவுக்கு மக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மக்களும் பார்த்தோன்னா என்ன நம்புகிறாங்க, அந்த துணிச்சலை தான் நான் 2 தொகுதியில் நிற்கிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறாருனே. 2 தொகுதியில் நிற்கிறதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சொல்லணும். ஏன்னா 2 தொகுதியிலுமே எனக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? 2 தொகுதியிலுமே நான் நிற்பேன். அதுக்குண்டான கெப்பாசிட்டி அங்கிட்டு இருக்குது. நான் 2 தொகுதியில் நிற்பேன், நீ நிற்க மாட்டேன். உனக்கு எந்த தொகுதியில் நின்னாலும் டெபாசிட் கிடைக்க போகிறதில்ல, அது வேறு விஷயம். ஒரு 10,000 வாக்குக்கு மேலே நீ வாங்குவியான்னா அதுவும் சாத்தியம் கிடையாது. வெறும் 10,000 ஓட்டு வாங்குற நீ எல்லாம் அதை பேசலாமா என்ன அப்படின்னு தான் கேட்க தோணுது. மக்கள் மேலே அதீத நம்பிக்கை இருக்கணும், தம் மேலே அதீத நம்பிக்கை இருக்கணும். ஒரு தொகுதியில் 2 தொகுதியில் 4 தொகுதியில் கூட போட்டி போடுவான். அந்த கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்குது. அதனால் அவர் பண்ணுறாரு. உனக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு ஜெயிப்போன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படியே களத்தில் நிற்கிறாரு, ஜெயிப்பார். நாங்களும் நம்ம 2 தொகுதியில் விஜய் ஜெயிப்பார். நான் அடித்து சொல்கிறேன், 2 தொகுதியிலுமே விஜய் ஜெயிப்பார்.
ஃபர்ஸ்ட் அண்ணன் சீமான் அவரோட தொகுதியில் காரைக்குடியில் டாக்டர் பிரபு நிற்கிறாரில் டிவிகே சார்பு அவரை எதிர்த்து ஒரு டெபாசிட் வாங்கிருங்கண்ணே. அதுக்கப்புறமா நம்ம 2 தொகுதியில் விஜய் நிற்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். வேறு ஒன்றுமே கிடையாது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.